இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இபிஎஃப்ஓ அக்கௌண்ட் வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இபிஎஃப் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் அது கரெக்ஷன் சம்மந்தப்பட்ட அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுதான் தற்போது வெளியான அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருங்கால வைப்பு நிதி உறுப்பினர் தங்கள் உறுப்பினர் சுய விவரத்தை புதுப்பிக்க அல்லது திருத்தம் செய்ய ஆன்லைனில் தாக்கல் செய்வதற்கான புதிய மென்பொருள் செயல்பாடு அறிமுகம்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு கீழே பார்த்திங்கன்னா எந்த டேட்டில் இது வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பானது வாடிக்கையாளர்கள் மற்றும் மேற்கொள்ளப்பட்ட நிதி கொடுக்கல் வாங்கலின் அளவு ஆகியவற்றின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய சமூக பாதுகாப்பு நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்கிறது. தற்போது ஒவ்வொரு மாதமும் சுமார் 7.5 கோடி உறுப்பினர்கள் வருங்கால வைப்பு நிதி, ஓய்வூதியம் மற்றும் காப்பீட்டு திட்டங்களில் தீவிர பங்களிப்பு வகித்து வருகின்றனர். இந்த நிதியாண்டின் முதல் 2 மாதங்களில் மட்டும் வீட்டு வசதிக்கான முன்பணம், குழந்தைகள் பள்ளிகளுக்கு பிந்தைய கல்வி, திருமணம், நோய்வாய்ப்பட்டவர்கள், இறுதி வருங்கால வைப்பு நிதி தீர்வுகள், ஓய்வூதியம், காப்பீடு போன்ற சமூக பாதுகாப்பு பலன்களின் வடிவத்தில் சுமார் 87 லட்சம் கோரிக்கைகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. உறுப்பினர் இந்த நன்மைகளை இப்போது ஆன்லைனில் கோருகிறார். இது ஒரு வலுவான கணினி மென்பொருள் பயன்பாட்டின் மூலம் சாத்தியமானது. இது யூனிவர்சல் கணக்கெண்ணில் அதாவது யுஏஎன் உறுப்பினர்களின் தரவை சரிபார்க்கிறது. ஆகையால் இபிஎஃப்ஓ பதிவுகளில் உறுப்பினரின் தரவின் நிலைத்தன்மை, ஆன்லைனில் தடையின்றி சேவைகள் வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்கும், சரியான உறுப்பினருக்கு தவறான கொடுப்பனவுகள் அல்லது மோசடிகளின் அபாயத்தை தவிர்ப்பதற்கும் மிகவும் முக்கியமானது. உறுப்பினர் சுய விவரத்தில் உள்ள தரவுகளின் ஒருமைப்பாடு 22 ஆகஸ்ட் 2023 அன்று இபிஎஃப்ஓவால் வழங்கப்பட்ட நிலையான இயக்க செயல்முறை மூலம் உறுதி செய்யப்படுகிறது. இது இப்போது டிஜிட்டல் ஆன்லைன் முறையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. பெயர், பாலினம், பிறந்த தேதி, பெற்றோர் பெயர், திருமண நிலை, தேசியம், ஆதார் போன்ற உறுப்பினர் தரவுகளில் மாற்றம் அல்லது திருத்தம் செய்தல் உள்ளிட்டவற்றிற்கு உறுப்பினர்கள் கோரலாம். தொடர்புடைய பரிந்துரைக்கப்பட்ட ஆவணங்களை பதிவேற்றலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இபிஎஃப் அக்கௌண்ட்டில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் என்னென்ன கரெக்ஷன் சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட எம்ப்ளாயர் அதை டைரெக்டாக இபிஎஃப்ஓ ஆஃபீஸ்க்கே சென்ட் பண்ணிவிடுவாங்க. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடைபெறும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்காக தான் இந்த புதிய சாஃப்ட்வேர் உருவாக்கப்பட்டதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போன்ற அனைத்து கோரிக்கைகளும் அந்தந்த முதலாளிகள் மூலம் நாடு முழுவதும் உள்ள இபிஎஃப்ஓ அலுவலகங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. இந்த புதிய வசதியை பயன்படுத்தி உறுப்பினர்கள் தங்கள் கோரிக்கைகளை தாக்கல் செய்ய தொடங்கியுள்ளனர். அவற்றில் சுமார் 40,000 பேர் ஏற்கனவே இபிஎஃப்ஓ கள அலுவலகங்களால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இதுவரை 2.75 லட்சம் கோரிக்கைகள் வந்துள்ளன சொல்லியிருக்காங்க. இனிமேல் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காகவே இபிஎஃப்ஓ ஆஃபீஸ்க்கு என்ட்ராயிடும் சொல்லியிருக்காங்க. கரெக்ஷன் உங்களுடைய அப்ரூவல் ஆகிடும். இதற்காக புதிய சாஃப்ட்வேர் உருவாக்கப்படுறதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.